ஹாய் காய்ஸ், கல்விக்களம் அகாடமியிலிருந்து நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன். நாம் கணித வகுப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் கூட்டு வட்டி பார்க்கலாம். சரிங்களா? கூட்டு வட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல்கள் நாம தெரிஞ்சிருக்கணும். என்ன சார் ஃபார்முலாவை சொல்றீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரிங்களா? ஃபார்முலா நம்ம படிக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை ஃபார்முலாவை நேரடியாக தேர்வில் கேட்டுட்டாங்க அப்படின்னா அதை எதிர்கொள்வதற்காக தான் நீங்கள் ஃபார்முலா படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? மற்றபடி நாம கூட்டு வட்டியில ஃபார்முலா பயன்படுத்த போறது கிடையாது. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, வாங்க கணக்குல நேரடியாவே பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு சதவீதம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? சதவீதம் இப்போ 2000. சரிங்களா? 2000 என்பது 100%. அப்படித்தானே? சரிங்களா? 2000 என்பது 100% வச்சுக்கோங்களேன். இதுல 10% என்ன? சரிங்களா? 10% என்ன? 100ல ஒரு ஜீரோவை எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ 2000த்துல ஒரு ஜீரோவை எடுத்துட்டோம் அப்படின்னா 200 என்பது 10%. சரிங்களா? அப்போ 2000 100%. 2000த்துல 10% எவ்வளவு? 200. அப்போ 2000த்துல 1% என்ன? 20. சரிங்களா? புரியுதா? அப்போ 2000த்துல 25% என்ன? அப்போ 100 4ஆல வகுத்தா 25. அப்படிதானே? அப்போ 25% என்ன வரும் நமக்கு? 500ன்னு வரும். என்ன சார் இதை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது உனக்கு புரிஞ்சிடுச்சு சார், இது எனக்கு சூப்பரா புரிஞ்சிடுச்சு சார் அப்படின்னா, கூட்டு வட்டி ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? கூட்டு வட்டி ஒண்ணுமே கிடையாது. இது சிம்பிள் ட்ரிக்ஸ். இதுதான். இப்போதான் கூட்டு வட்டிக்கான ஷார்ட்கட்டே சொல்ல போறேன். சரிங்களா? என்ன அதுனா வாங்க பார்க்கலாம். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம். சரிங்களா? நமக்கு தேர்வுல 1 2 வருடம் கேட்பாங்க, இல்லைன்னா 3 வருடம் கேட்பாங்க. அவ்வளவுதான். 4 வருடம் கேட்டதே கிடையாது. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு வருஷத்தை நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? 2 வருஷம் கேட்டாங்க அப்படின்னா 2 1. சரிங்களா? 3 வருடம் கேட்கறாங்க அப்படின்னா 3க்கு 3 அப்படியே போட்டுருங்க. 3 1. சரிங்களா? 4 வருடம் பொழுது அதே நம்பர் வரும்னு சொல்றேன்னா 4 கூட்டனா 6 4 1. இதுதான் நமக்கான ஷார்ட்கட். என்ன சார் எதையோ எழுதுறீங்க அப்படின்னா, முதல் கணக்கு பார்க்குற வரைக்கும் அப்படிதான் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துட்டா ரொம்ப ஈஸி. சரிங்களா? இது இப்படி போட்டுக்கலாமே சும்மா. இப்போ நமக்கு கேட்டுக்கிறது என்னது? அசல் ரூபாய் 1000ற்கு 10% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. சரிங்களா? இது கூட்டு வட்டி காண்பதற்கான சூத்திரம் தான். 2 வருஷத்துக்கு என்னன்னு பாருங்க. 2 1ன்னு சொல்றேன்னா 2 1 எழுதிக்கோங்க. இங்க பெருக்கல் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஈக்குவல் ஈக்குவல். சரிங்களா? எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்க? 10%. சரிங்களா? 1000த்துல 10% எவ்வளவு? 100. சரிங்களா? 100ல 10% எவ்வளவு? 10. புரியுதுங்களா? முன்னாடி சொன்னோம்ல ஒரு ஜீரோ எடுக்கிறது, அதே கான்செப்ட் தான். 1000த்துல 10% 100. 100ல 10% 10. மல்டிபிள் பண்ணிக்கோ. 200 10 கூட்டனா 210 விடை. அப்ப 210 தான் கிடைக்கும் கூட்டு வட்டி. சரிங்களா? சரி, செகண்ட் கொஸ்டின் பார்ப்போமே. அசல் ரூபாய் 4000ற்கு ஆண்டு வட்டி வீதம் 5%. 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க. என்ன பண்ணுவோம்? 2 வருஷம் கேட்டுட்டாங்கன்னா 2 1 போட்டுக்குவோம். சரிங்களா? இங்க பெருக்கல் குறி போட்டுக்கோ, இங்க ஈக்குவல் போட்டுக்கோ. சரிங்களா? 4000 5%. சரிங்களா? இங்க அப்படியே தனியா எடுத்து எழுதுவோமே. 4000 100%. சரிங்களா? 10% எவ்வளவு? 400. 10ல பாதி 5. அப்ப 5% எவ்வளவு? 200. கரெக்ட் தானே? அப்போ 200. இங்க கண்டுபிடிக்கும் பொழுது இதுக்கு தான் கண்டுபிடிக்கணும். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ 200ல 5% எவ்வளவு? 10% 20. 20ல பாதி 10. 400 10. அப்போ 410. பாத்துக்கோ. அசல் ரூபாய் 4000ற்கு ஆண்டு வட்டி வீதம் 5%. 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க. இதுவே மொத்த தொகை. 2 ஆண்டுகள் எனில் அசல் காண்க. அப்ப அசல் என்ன பண்ணணும்? 410 ரூபா வட்டி. அது கூட அசல் எவ்வளவு? 4000 கூட்டனா 4410. சார் இது இந்த சம்முக்கு தான் வருமானு கேட்டா, கூட்டு வட்டியில அனைத்து கணக்குகளுக்குமே வட்டி கேட்கிற அனைத்து கணக்குகளுக்குமே இதான் ஷார்ட். சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. 5% வருட வட்டி வீதம் ரூபாய் 7200க்கு 2 வருடங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. சரிங்களா? 2 வருஷம் கேட்டாங்கப்பா. நம்ம என்ன பண்ணுவோம்? நேரா வந்து 2 1. சரியா?
இங்க பெருக்கல் சிம்பிள் போட்டுக்கோ, இங்க ஈக்குவல் சிம்பிள் போட்டுக்கோ. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 7200. எத்தனை சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கணும்? 5%. 7200ல 10% என்பது 720. 5% எவ்வளவு? இதுல பாதி 360. சரியா? 360. சரிங்களா? 360ல 10% எவ்வளவு? 36. 36ல பாதி 18. சரிங்களா? மல்டிபிள் பண்ணு. எவ்வளவு வரும்? 720 18 கூட்டிக்கோ. 8 3 7. சரிங்களா? அப்ப நமக்கு எவ்வளவு வட்டி வந்திருக்கு? 738. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 738. அதாவது 5% வருட வட்டி வீதம் 7200க்கு 2 வருடங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? 738. சரியா? எவ்வளவு எளிமை பாருங்க. ஓகே சார். அப்போ 3 வருஷம் கேட்டா போட முடியுமா அப்படின்னா போடலாம். என்ன நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? 3 3 1. இதான நமக்கு ஃபார்முலா? இதானப்பா ஃபார்முலா? சரி, எவ்வளவு? கூட்டு வட்டி முறையில் ரூபாய் 8000க்கு 3 ஆண்டுகளுக்கு 5% வருட வட்டி வீதம் கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. சரிங்களா? 8000 ரூபாய். 8000 ரூபாய் 5% எவ்வளவு? 8000 என்பது 100%. சரிங்களா? 10% எவ்வளவு? 800. 800ல பாதி 400. சிம்பிள். 400 என்பது 100%. 10% 40. சரியா? 40ல பாதி 20. சரியா? 20ல 10% 2. 5% எவ்வளவு? 1. மல்டிபிள் பண்ணு. 4 12 1200. 2 6 60. 1 1. எவ்வளவு கூட்டு? 1261. சிம்பிள். அப்போ 1261 ரூபாய். கூட்டு வட்டி முறையில் ரூபாய் 8000க்கு 3 ஆண்டுகளுக்கு 5% வட்டி வீதம் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? 1261. இதே மொத்த தொகை கேட்டு இருந்தாங்க அப்படின்னா 8000 கூட மல்டிபிள் பண்ண வேண்டியதான். 1261. அப்போ மொத்த தொகை எவ்வளவு? 9261 ரூபாய் அசல். சரியா? ரூபாய் 10,000க்கு 10% வருட வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. சரிங்களா? அதேதான் சிம்பிள். என்னது? 3 3 1. இதை போட்டுக்கணும். இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடிச்சு தூக்கிடலாம். 10% எவ்வளவு? 1000ல 10% 100. 100ல 10% 10. 10ல 10% 1. சரியா? பெருக்கு 300 30 1 331. அவ்வளவுதான். 1000 ரூபாய்க்கு 10% வட்டி வீதம் 3 வருஷத்துக்கான கூட்டு வட்டி எவ்வளவு? 331 ரூபாய். சரியா? சிம்பிள். இங்க ஃபார்முலாவுக்கு வேலை இல்லை. பெருக்கல் வகுத்து எல்லாம் பயப்பட வேணாம். ஈஸியா போட்டுடலாம். சரி, சரிங்க சார். 0 0லாம் வந்துடுச்சு. ஈஸியா அடிச்சு போட்டீங்க. இதுவே 0 இல்லாம வந்ததுன்னா எப்படி சார் போடுறது? கொஸ்டின் இருக்குல்ல, அந்த இடத்துல கொஸ்டின் உண்டு இல்லை, கேட்கணும்ல. சரி வாங்க, அதுலயும் ஒரு சம்ம பார்த்துருவோம். ரூபாய் 15,625க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. சரிங்களா? 3 வருஷம் பார்த்த உடனே கொஸ்டின் பேப்பர்ல தூக்கிட்டு வந்து 3 3 1 இதை எழுதி இங்க பெருக்கல் சிம்பிளை போட்டு ஈக்குவல் போட்டு வச்சுக்கோ. இதுக்கப்புறம் தான் நீ கொஸ்டின் வரப்பாரு. எவ்வளவு சொல்லிருக்காங்க? 15,625 இருக்கு. 8% கண்டுபிடிக்கணும். சரியா? உனக்கு தெரியும் இது 100% அப்படின்னு. சரிங்களா? இப்ப 2 புள்ளி எடுத்தாதானே 1% வரும். 1 வச்சுன்னா நம்ம 8ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப 2. அப்ப என்ன பண்ணணும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளியை வைக்கணும். சிம்பிள். அப்ப 1% எவ்வளவு? 156.25. 8ஆல மல்டிபிள் பண்ணா 8% கிடைச்சிட போகுது. சரிங்களா? 8ஆல மல்டிபிள் பண்ணுங்களேன். 8 5 40க்கு 0 4. 8 2 16. 16 4 20. 0 2. 8 6 48. 50க்கு 0 5. சரியா? 8 5 40. 45 45க்கு 5 4. 8 1 8. 8 4 12. சரிங்களா? எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். எவ்வளவு வருது நமக்கு? 12 50ன்னு வருது. சரிங்களா? இப்போ 12 50ல 8% கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்து. 12 50 0. 8 5 40க்கு 0 4. 8 2 16. 16 4 20க்கு 0 2. 8 10. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வை. எவ்வளவு வரும் நமக்கு? 100ன்னு வரும். சரியா? 100ல 8% எவ்வளவு? 8 தான். எப்படி? 100ல 8% கண்டுபிடிக்கணும். 10% 10 1% 1. 8% எவ்வளவு? 8. 8. சரிங்களா? பெருக்கலாமா? 0 3 5 5க்கு 5 மீதி 1.
2 6 6 1 7 3 சரியா? அப்புறம் 300 அப்புறம் 8 எவ்வளவு வரும்? 8 5 10க்கு 0 மிச்சம் 1 4058 ரூபாய். சிம்பிள். சரியா? அப்போ ரூபாய் 15,625 இருக்கு. 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? 4058. சரிங்களா? எவ்வளவு சிம்பிள் பாருங்க. சரியா? நமக்கு P of 1 plus R by 100 the whole square இதை வச்சுட்டு பெருக்கிக்கிட்டு வகுத்துக்கிட்டு சரியா? அந்த கஷ்டம் நமக்கு தேவையே இல்லாம போயிடுச்சு பாத்தீங்களா இங்க. சரியா? மிக எளிமையான முறை தான். சரிங்களா? டக்குன்னு புடிச்சுக்கலாம். அடுத்த கணக்கு பாருங்க. அடுத்த கணக்குன்னு சொல்றதை விட அடுத்த மாடல்னே சொல்லலாம். சரிங்களா? இதற்கு முன்னாடி ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் முறையில் கூட்டு வட்டி கண்டுபிடிச்சோம். இது அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால். சரிங்களா? இதுக்கு என்ன புது மாடல் சொல்ல போறீங்களா சார் அப்படின்னு கேட்டா கிடையாது, அதே மாடல் தான். பாருங்க, ரூபாய் 6000க்கு 10% வட்டி வீதம் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 1.5 வருடங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. சரிங்களா? இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அரையாண்டு கொடுத்தாங்க அப்படின்னா சதவீதத்தை 2ஆல வகுக்கணும், ஆண்டை 2ஆல மல்டிபிள் பண்ணணும். சார் ஒண்ணுமே புரியல சார், சொல்லும் போது அப்படிதான் இருக்கும், கணக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? சதவீதம் கொடுத்தது அப்படியே எழுதிக்கோ, 6000 ரூபாய். சரிங்களா? எத்தனை சதவீதம்? 10%. சரியா? எத்தனை வருஷம்? 1.5 வருஷம். சரிங்களா? அரைனா 2ஆல இதை வகுத்துக்கோ, 2ஆல இதை பெருக்கிக்கோ. சரிங்களா? 10 2ஆல வகுக்கும் பொழுது 5% ஆயிடும். சரிங்களா? இது என்ன ஒரு கலப்பு பின்னத்துல தானே இருக்கு. 3/2 இன்ட்டு 2. சரிங்களா? 2க்கு 2 கேன்சல். அப்போ என்ன பண்ணணும்? 6000த்திற்கு 5% வட்டி வீதம், 6000த்திற்கு 5% வருட வட்டி வீதம் 3 வருடங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி தான் இதற்கான ஆன்சர். 3 வருஷம்னா நீ என்ன பண்ணுவ? 3 3 1. சரியா? ஓகேவா? 6000த்துல 5% எவ்வளவு? பார்த்த உடனே சொல்லணும். 10% 600. சரியா? 600ல பாதி 300. சரிங்களா? 10% 30. 30ல பாதி 15. 15ல 1% எவ்வளவு? 0.15 இன்ட்டு 5. 5 25க்கு 5 மீதி 2 ஒரு 5 5 7 0 0.75. சரிங்களா? பெருக்கிக்கோ. 900. 3 15 எவ்வளவு? 45. 0.75 கூட்டினா என்ன வரும்? 75 5 4 9. சரியா? 945.75 துல்லியமா வருங்க கூட்டு வட்டியே. சரிங்களா? சரி, அதே மாடல்ல இது பாருங்களேன். ரூபாய் 62,500க்கு 8% வட்டி வீதம் 1.5 வருடங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி. இதுவும் அரையாண்டுக்கு வரமுடியே போடுவோம். சரிங்களா? என்ன பண்ணணும்? நாம 8 2ஆல வகுக்கணும், வருஷத்தை 2ஆல மல்டிபிள் பண்ணணும். 2ஆல வகுக்கும் போது என்னவாயிடும்? இது 4% மாறிடும். சரிங்களா? இது என்னவாயிடும்? 3/2 அடிச்சா 3 வருஷம். சரிங்களா? 3 3 1. சரியா? இப்போ 62,500ல 4% எவ்வளவு? போட்டுருவோம். 10% எவ்வளவு? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி. சரிங்களா? ஒரு ஸ்தானம் எவ்வளவு? 625. அப்போ 625 இன்ட்டு 4. 4 5 20க்கு 0 2. 4 2 8. 8 2 10க்கு 0 மிச்சம் 1. 4 6 24. 24 1 25. 2500. சரிங்களா? 2500ல 4% எவ்வளவு? 10% 250. 1% 25. 4% எவ்வளவு? 100. சரிங்களா? 100ல 1% என்பது 100. 4% என்பது 4. பெருக்கிக்கோ. 3 பெருக்குங்க. 3 2500. 0 0 3 75. சரியா? 300 4 எவ்வளவு? 4 0 8. அப்போ 7,804 ரூபாய். எதுக்கு? 62,500க்கு 8% வருட வட்டி வீதம். 8% வட்டி வீதம் 1.5 வருடங்களுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் கிடைக்கும் வட்டி எவ்வளவு? 7,804. சரிங்களா? இந்த கணக்கை நீங்க போடுங்க. சரிங்களா? ரூபாய் 5,000த்திற்கு அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில்
20% வட்டி வீதம் 1.5 வருடங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. இந்த கணக்குக்கு நீங்க போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்க. காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் 2000க்கு 12% வட்டி வீதம் 6 மாதத்திற்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. சரிங்களா? இந்த வினாவும் நம்மள கேட்டுட்டு இருக்காங்க. எந்த மாதிரி? காலாண்டுக்கு ஒரு முறை. முதல்ல ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்தோம். சரிங்களா? அடுத்து அரையாண்டுக்கு ஒரு முறை பார்த்தோம். இது காலாண்டுக்கு ஒரு முறை. காலாண்டுக்கு ஒரு முறை கேட்டாங்க அப்படின்னா வட்டி வீதத்தை 4ஆல வகுக்கணும், மாதத்தை 4ஆல மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? எடுத்து தனியா எழுதுங்க. அப்படிதான் நம்ம எழுதுவோம். எவ்வளவு? 2000 ரூபாய். சரிங்களா? எத்தனை சதவீத வட்டி வீதம்? 12% வட்டி வீதம் 6 மாசம். சரிங்களா? 6 மாதம் என்பது 6/12 ஒரு வருஷத்துக்காக கணக்கு பண்ணலாம். சரிங்களா? இதை 4ஆல வகுத்துருங்க, இதை 4ஆல மல்டிபிள் பண்ணிடுங்க. சரிங்களா? ஒரு 4 4, 3 12, 1 3 3, 2 3 6. அப்ப 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணுமா? ஒரு 4 4, 3 12. சரிங்களா? அப்போ 2000த்துல 3% 2 வருஷம். சரிங்களா? 2 வருஷம்னா என்ன பண்ணுவ? 2 1. சரிங்களா? 2000த்துல 3% எவ்வளவு? 10% 200, 1% 20, 3% 60. சரிங்களா? 10% எவ்வளவு? 6. 1% எவ்வளவு? 0.6. சரிங்களா? 3ஆல மல்டிபிள் பண்ணிடலாமா? 3 6 18, 8 0 1.8. ஓகேவா? அப்போ 1.8, 120 1.8, அப்படின்னா 121.8. சரிங்களா? அப்போ காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் 2000க்கு 12% வட்டி வீதம் 6 மாதத்திற்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? 121 ரூபாய் 8 பைசா. சரிங்களா? அடுத்து இதுவும் அதே முறையில தான். காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் 4000க்கு 20% வட்டி வீதம் 3 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. சரிங்களா? என்ன பண்ணுவோம்? 4ஆல வகுத்துருவோம், இதை 4ஆல மல்டிபிள் பண்ணிடுவோம். சரிங்களா? 3 மாதம் போது 3/12 × 4. சரிங்களா? 4ஆல வகுத்தா ஒரு 4 4 5 20, ஒரு 4 4 3 12, 3 3 கேன்சல். அப்போ ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சா போதும். அப்புறம் 4000த்துல 5% எவ்வளவு? 200 ரூபாய். சரிங்களா? அப்ப என்ன ஆன்சர் நமக்கு? காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட போற முறையில 4000க்கு 20% வட்டி வீதம் 3 மாதத்திற்கான கூட்டு வட்டி எவ்வளவு? 200 ரூபாய். சரிங்களா? இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 2 வருஷம் கேட்டாங்கன்னா 2 1, 3 வருஷம் கேட்டாங்கன்னா 3 3 1. சரிங்களா? ஒரு வருடம் கேட்டா அப்படியே போட்டுடலாம். அரை வருடம் கேட்டாங்கன்னா 2ஆல வகுத்து மல்டிபிள் பண்ணணும். காலாண்டு அப்படின்னா 4ஆல வகுத்து மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? ஃபார்முலாவை நீங்க மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன் சார் இவ்வளோ ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு ஃபார்முலா மெமரி பண்ண சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா, நமக்கு எதிர்பாராத விதமா ஃபார்முலாவை தேர்வுல கேட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு கடினமான சூழ்நிலை நிலவிடும். சரிங்களா? ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் சரியா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு b of 1 plus r/100 the whole power n. சரிங்களா? அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் b of 1 plus r/200 into 2n. சரிங்களா? காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் b of 1 plus r/400 whole power 4n. சரிங்களா? ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ. நமக்கு தேர்வுல ஃபார்முலா கேட்பாங்க. சரிங்களா? இதை வச்சுட்டு இறுக்கிக்கிட்டு வகுத்துக்கிட்டு சரியா, அந்த கஷ்டம் நமக்கு தேவையே இல்லாம போயிடுச்சு. பாத்தீங்களா இங்க? சரியா? மிக எளிமையான முறை தான். சரிங்களா? டக்குன்னு புடிச்சுக்கலாம். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, நமக்கு 25 மார்க் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரையிலும் மேக்ஸ்ல இருந்து. அதுல கூட்டு வட்டி தனி வட்டி கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. இப்ப கூட்டு வட்டி 1 மார்க் உனக்கு வந்துருச்சு இல்ல? சரியா? மீதி 24 மார்க்குக்கு தான் நீ எக்ஸாமே எழுத போற. சரிங்களா? அந்த மாதிரி மார்க் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்ப 24 மார்க் தான் உனக்கு பொறுத்தவரை மேக்ஸ், 1 மார்க் கன்ஃபார்ம். சரிங்களா? ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து போட்டு பாருங்க. சரிங்களா? ஏன்னா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுடைய நண்பர்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ.